இன்சூரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைட்ஸ் ஃபாலோவிங் டைப்ஸ் ஆஃப் கவரேஜ். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் என்னென்ன இழப்பீடுகளை வந்து கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். மெடிக்கல் மருத்துவ செலவை வந்து கவர் பண்ணி கொடுக்குது. பாருங்க, இட் கவர்ஸ் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டலைசேஷன், நர்சிங், ஹோம் பில்ஸ் அண்ட் டாக்டர் சர்வீசஸ். இது பாத்தீங்க அப்படின்னா மருத்துவமனை செலவு, அந்த வீட்டுடைய மருத்துவ செலவு, தென் மருத்துவருடைய அந்த டாக்டர்ஸ் அந்த ஃபீஸ், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி கொடுக்குது இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். அடுத்தது ரெண்டாவது கொடுக்கக்கூடியதுன்னா டிசபிலிட்டி இன்கம். டிசபிலிட்டினா அந்த வருவாயை வந்து இழந்துடுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சர்வீஸ் பண்ணுது அப்படின்னா, இட் ரீப்ளேசஸ் த இன்கம் லாஸ்ட் வைல் த இன்சூர்ட் இஸ் அனேபிள் டு ஒர்க். அந்த காப்பீடு பெறுபவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலைக்கு போக முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இழப்பீடை ஈடு செய்வதற்காக அந்த வருவாய் இழப்பீட்டை வந்து வருவாயா கொடுத்து பாதுகாக்க செய்யுது. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, there are two ways by which health insurance claims are settled. இந்த இன்சூரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த மருத்துவ காப்பீடு பாத்தீங்க அப்படின்னா அந்த இழப்பீடுகளுக்கான அந்த எப்படி வந்து தீர்வுகள் வந்து எப்படி கிளைம் பண்ணி கொடுக்குறாங்க, எப்படி செட்டில்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி கிளைம் ஆகுது, எப்படி செட்டில்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கேஷ்லெஸ். ஸோ ரொக்கம் இல்லாமல் எப்படி வந்து நான் செட்டில்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா, the claim amount needs to be approved by the TPA and the hospital settles the amount with the TPA. அதாவது TPA அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா, third party administrator is a middleman between insurer and the customer. அதாவது the claim amount needs to be approved by the TPA and the hospital settles the amount with the TPA. அதாவது அந்த இழப்பீடு வந்து நமக்கு அந்த எப்படி அந்த கேஷ்லெஸ்ஸா நமக்கு பண்றாங்க இல்லையா, அந்த சர்வீஸ் கொடுக்குறாங்க இல்லையா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன். ஸோ எப்படி கொடுக்குறான் அப்படின்னா, டைரக்டா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்காம டிபிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர் மூலமாக நமக்கு அந்த மருத்துவமனையில் நடக்கக்கூடிய அந்த மருத்துவ செலவுகளை வந்து தொகையை வந்து கொடுக்கறது இந்த டிபிஏ, இந்த தேர்ட் பார்ட்டி தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதுதான் சொல்றான். ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா இஸ் ஏ மிடில் மேன் பிட்வீன் இன்சூரர் அண்ட் தி கஸ்டமர். இவர் யாரு, இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனுக்கும் கஸ்டமருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அந்த தேர்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன். தேர்ட் பார்ட்டி மூலமா நமக்கு பணத்தை கொடுக்கக்கூடியது இந்த தேர்ட் பார்ட்டி. சரிங்களா? ஸோ இவரு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனுக்கும் கஸ்டமருக்கு இடையில செயல்படக்கூடிய நபர் தான் இந்த தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர். நெக்ஸ்ட் ரீஇம்பர்ஸ்மெண்ட். ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்படின்னா திரும்ப பெறுது. எப்படி திரும்ப பெறுது அப்படின்னு பாருங்க, the insured avails himself or herself of the treatment and settles the hospital bills directly at the hospital. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, அந்த இன்சூரன்ஸ் போடுறோம் பாத்தீங்களா, நாம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆகக்கூடிய செலவுகள் அனைத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா பணத்தை நாமளே கட்டிட்டு அந்த பில்லு மட்டும் வாங்கி வச்சுக்கலாம். பில்லு வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, the insured can claim reimbursement later on by submitting relevant bills or documents for the claimed amount to the TPA. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அந்த நடக்கக்கூடிய அந்த செலவுகள் எல்லாமே நாமளே பேமெண்ட் பண்ணி அந்த பில்லெல்லாம் பத்திரமா வச்சிருந்து, ஸோ அதுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் சரிங்களா அவங்ககிட்ட அதாவது டிபி அந்த தேர்ட் பார்ட்டி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு அமௌண்ட் வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ இதான் ரீஇம்பர்ஸ்மெண்ட். ஒன்று கேஷ்லெஸ் இப்படியும் பண்றாங்க, இன்னொன்று ரீஇம்பர்ஸ்மெண்ட் நாமளே பணத்தை கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ரெண்டு மெத்தட்ல வந்து பண்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மிஸ்செலினஸ் இன்சூரன்ஸ். மிஸ்செலினஸ் இன்சூரன்ஸ் அப்படின்னா எதை சொல்றாங்க அப்படின்னா இதர காப்பீடு. மிஸ்செலினஸ் நமக்கு இதர அப்படின்றது நமக்கு இருக்கும். ஸோ இதர காப்பீடு என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் மோட்டார் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ். மோட்டார் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் வாகன காப்பீடு நம்ம மோட்டார் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் சொல்லுவோம். This is also known as auto insurance. So இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் ஆட்டோ இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். This policy comes under general insurance. இது பாத்தீங்கன்னா ஜெனரல் இன்சூரன்ஸ்ல வருது. This insurance has become very popular and is gaining importance. So இந்த இன்சூரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இது முக்கியத்துவம் ரொம்ப பிரபலம் அடைஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு காப்பீடு திட்டம் தான் இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ். In motor insurance, the owner's liability to compensate people who were killed or injured through an accident is passed on the insurance company. அதாவது இந்த காப்பீட்டுல பாத்தீங்க அப்படின்னா அந்த காப்பீடு செய்யப்பட்ட அந்த மோட்டார் வாகனம் திடீர்னு ஏதாவது ஆக்சிடென்ட்ல ஏதாவது ஓட்டிட்டு போனவரோ இல்ல அந்த வாகனத்தில் சென்றவர்கள் ஏதாவது உயிர் இருந்தார் அப்படின்னா அதை பாதிக்கப்பட்டவருக்கு இந்த உரிமையாளர் கொடுக்க வேண்டிய அந்த காப்பீட்டு தொகையை இந்த இழப்பீட்டு நிறுவனம் அந்த இழப்பீட்டை வந்து அந்த காப்பீடு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் வந்து கொடுக்குறான். The premium rate under this policy is standardized. அந்த
அதுக்காக என்ன பண்ணுவோம், அந்த இன்சூரன்ஸ் அந்த வண்டி வச்சிருக்காங்க பாத்தியா, அவங்க வந்து ஒரு பிரீமியம் வந்து கட்டினா மட்டும்தான் இதை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கான கிளைம் பண்ணுவோம். ஸோ மோட்டார் லைஃப் இன்சூரன்ஸ், மோட்டார் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் என்ன, ஸோ நம்மளுடைய வெஹிக்கிளை பாதுகாப்பாக, அதாவது எதிர்பாராத நடக்கக்கூடிய அந்த ஆக்சிடென்ட் வந்து இருக்கிற அந்த டேமேஜஸ் வந்து கவர் பண்றதுக்காக நம்ம மோட்டார் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் போடுறோம். சரிங்களா? ஸோ இதுக்காக நம்ம ஒரு எவ்ரி இயர் ஒன்ஸோ இல்லை 5 years ஒன்ஸோ நம்ம இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டுறோம். அதுக்காக அதனால ஏதாவது திடீர்னு இடையில ஏதாவது விபத்துக்குள்ளானால் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கான கிளைம் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுதான் மோட்டார் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் சொல்றோம். நெக்ஸ்ட் பர்க்லரி இன்சூரன்ஸ். பர்க்லரி இன்சூரன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், கொள்ளை. ஸோ பர்க்லரினா என்ன சொல்லுவோம், கொள்ளை சார் காப்பீடு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். திஸ் பாலிசி கம்ஸ் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதாவது இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிக்கு எடுக்கக்கூடிய, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி சொத்து வந்து சொத்துக்காக எடுக்கக்கூடிய பாலிசி தான் என்ன பர்க்லரி இன்சூரன்ஸ். பாருங்க, எனி லாஸ் ஆஃப் டேமேஜ் டியூ டு தெஃப்ட், larceny, burglary, house breaking and acts of such nature are covered by this policy. அதாவது compensation of actual loss is done. அதாவது இந்த கொள்ளைசார் காப்பீடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள் ஏதாவது டேமேஜ் ஆகுறது, சேதமடைகிறது. ரெண்டாவது டியூ டு தெஃப்ட், திருட்டு போறது. தென் லார்சனி, கொள்ளை அடிக்கிறது. தென் பர்க்லரி, தென் ஹவுஸ் பிரேக்கிங், வீட்டினுடைய பூட்டை வந்து உடைச்சிட்டு திருடுறது. ஸோ இந்த மாதிரி ஏற்படுறது. அது மட்டும் இல்லாம such as nature covered பாலிசி, அதாவது இயற்கையால் ஏற்படக்கூடிய அந்த இழப்பிற்கும் கூட இந்த காப்பீடு நிறுவனம் வந்து அந்த இழப்பீடை வந்து கொடுக்குது. பாருங்க, அதாவது இதுல பாத்தீங்கன்னா காம்பன்சேஷன் ஆஃப் ஆக்சுவல் லாஸஸ் டன். ஸோ அதாவது இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த உண்மையாக ஏற்பட்ட நட்டத்தை, அந்த இழப்பீடை மட்டும்தான் ஈடு செய்யக்கூடியதுதான் இந்த பர்க்லரி இன்சூரன்ஸ். அதாவது திருட்டுனா உண்மையாலுமே நடந்திருந்தா மட்டும்தான். தென் இதுல பாத்தீங்க அப்படின்னா இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் need not exist at the time of policy but should be present at the time of theft. இந்த திட்டாவணம் எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா எடுக்கக்கூடிய நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த பெருநலன் இல்லாவிட்டாலும் கூட அந்த இழப்பீடு ஏற்படும் நேரத்தில் வந்து அது இருக்க வேண்டும். அதாவது இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் need not exist at the time of policy but should be present at the time of theft. ஸோ அந்த கட்டாயம் அந்த பாலிசி வந்து எடுத்திருந்து அட் த டைம் ஆஃப் அது அந்த பாலிசி வந்து கரண்ட்ல இருக்கணும், ப்ரெசென்ட்ல இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை கிளைம் பண்ணி கொடுக்க முடியும். அண்ட் செகண்ட் ஒன், த பிரின்சிபல் ஆஃப் காசா ப்ராக்சிமா. இது நம்ம முன்னாடியே அதாவது அண்மை காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். த பிரின்சிபல் ஆஃப் காசா ப்ராக்சிமா இஸ் ஆல்சோ அப்ளை டு இட். தென் த இன்சூரன்ஸ் கம்பெனி வுட் பே ஒன்லி இஃப் தி ப்ராக்சிமேட் காஸ்ட் ஃபால்ஸ் அண்டர் தி பாலிசி. ஸோ இந்த அண்மை காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காப்பீடு செய்யும் போது என்ன காரணத்தினால ஏற்பட்டது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ என்னென்ன காரணத்தினால வந்து ஏற்பட்டால் மட்டும்தான் கிளைம் பண்ணுவோம் அப்படின்ற விஷயம் சொல்லியிருப்பாங்க. அந்த காரணத்தோடு ஆயிருந்தா மட்டும்தான் ஸோ இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கான அதான் காசா ப்ராக்சிமா. ஸோ இந்த காரணத்தினால் ஏற்பட்டால் மட்டும்தான் நான் கிளைம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதனால் உண்மையாக அதன்படி ஏற்பட்டிருந்தால் மட்டும்தான் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கான அதை கிளைம் பண்ணி கொடுப்பான். சரிங்களா? ஸோ இதுதான் செகண்ட் பாயிண்ட். அண்ட் அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது கேட்டில் இன்சூரன்ஸ், அதாவது கால்நடை காப்பீடு தான் நம்ம கேட்டில் இன்சூரன்ஸ் சொல்லுவோம். This is bond in which a sum of money is secured to the insured in case of event of death of animals like bulls, buffaloes, cows and heifers. அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எருதுகள், எருமைகள், பசுக்கள் போன்ற கால்நடை விலங்குகளுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக ஏதாவது இறப்பு நிகழ்ந்தால் அந்த இறப்பை வந்து ஈடு செய்வதற்காக நாம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கேட்டில் இன்சூரன்ஸ் வந்து போட்டுக்கிறோம். The cause of death may be an accident, disease or pregnant condition, etc. ஸோ அது எப்படியெல்லாம் நடக்கலாம், அதாவது எப்படி நடக்குது அப்படின்னா எதிர்பாராத அது இறப்பு, விபத்து ஏற்படுறது, நோய், கர்ப்பிணித்தன்மை, இதனால் ஏதாவது இறப்பு இருந்தால் அந்த கேட்டில் இன்சூரன்ஸ் நமக்கு போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் என்ன பண்றாங்கன்னா இன்சூரன்ஸ் நார்மலி அக்ரிஸ் டு பே எக்ஸஸ் இன் கேஸ் ஆஃப் லாஸ். ஸோ ஏற்பட்டக்கூடிய அந்த நஷ்டத்தை வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் கொடுக்குறான். ஸோ நம்ம கேட்டிலுக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ அதனால ஏற்படக்கூடிய நஷ்டத்துக்கு நமக்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கார கிளைம் பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிராப் இன்சூரன்ஸ். கிராப் இன்சூரன்ஸ் என்ன சொல்லுவோம், பயிர் காப்பீடு தான் நம்ம கிராப் இன்சூரன்ஸ் சொல்றோம். திஸ் பாலிசி இஸ் டு ப்ரொவைட் ஃபினான்சியல் சப்போர்ட் டு ஃபார்மர்ஸ் இன் கேஸ் ஆஃப் கிராப் ஃபெயிலியர் டியூ டு டிராப் அவுட் ஆஃப் ஃப்ளட். அதாவது வறட்சினாலேயோ வெள்ளத்தினாலோ இந்த மாதிரி எதிர்பாராத விதமாக ஏதாவது காரணங்களினால் அந்த விவசாயிகளுக்கு அவங்க செஞ்ச அந்த பயிரில் ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டது அப்படின்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நம்ம அந்த பயிருக்கு வந்து கிராப் இன்சூரன்ஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம கிளைம் பண்ணிக்கலாம்.
It generally covers all risks of loss or damage relating to production of rice, wheat, millets, oil seeds and pulses etc. ஸோ அதாவது இது எதுக்கெல்லாம் வந்து இந்த பயிர் காப்பீடு வந்து போடலாம் அப்படின்னா, இந்த நெல், கோதுமை, கம்பு, எண்ணெய் வித்துக்கள், பருப்பு வகைகள், ஸோ இந்த மாதிரியான பயிர்களுக்கு வந்து நம்ம அந்த கிராப் இன்சூரன்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதனால் அந்த பயிர்களுக்கு ஏதாவது இயற்கையினால் ஏதாவது பாதிப்புகளுக்கு உள்ளானால் இந்த கிராப் இன்சூரன்ஸ் மூலமா நம்ம அந்த அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்போர்ட்ஸ் இன்சூரன்ஸ். ஸ்போர்ட்ஸ் இன்சூரன்ஸ் என்ன சொல்லணும், அந்த விளையாட்டு காப்பீடு தான் நம்ம ஸ்போர்ட்ஸ் இன்சூரன்ஸ் சொல்லணும். பாருங்க, திஸ் பாலிசி இஸ் ஏ காம்ப்ரிஹென்சிவ் கவர் ஃபார் அமேட்டர் ஸ்போர்ட்ஸ் பர்சன் regarding their sporting equipment, personal effects, legal liability and personal accident risks. அதாவது இந்த காப்பீடு திட்டம் பார்த்தீங்க, இந்த காப்பீடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த விளையாட்டு வீரர்கள் அவர்களது விளையாட்டு உபகரணங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சேதம், தென் தனிப்பட்ட விளைவுகள், தென் அந்த சட்டபூர்வமான பொறுப்பு, தனிநபர் விபத்து, இது மாதிரி ஏற்படக்கூடிய அந்த ரிஸ்க்னால் ஏற்படக்கூடிய இந்த இழப்பிற்கு ஈடு செய்வதற்காக இந்த நம்ம விளையாட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் இன்சூரன்ஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா, அதனால நம்ம ஏதாவது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆக்சிடென்ட் இதை வந்து கிளைம் பண்ணக்கூடிய இந்த ஸ்போர்ட்ஸ் இன்சூரன்ஸ். அதாவது நம்ம அந்த விளையாடக்கூடிய நபருக்கும் அவங்க பொருள்ல ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுனாலும் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்காக வந்து நமக்கு கிளைம் பண்ணி கொடுக்குறான். அண்ட் இஃப் desired, it can also be extended to a named member of the insured family, but it is not available to professional sports person. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த இழப்பீடு வழங்கக்கூடிய அந்த விரிவான காப்பீடு திட்டத்தின் மூலமாக காப்பீடு பெறுபவர் விரும்பினால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாருங்க, the cover is generally for following sports or more. அதாவது அவருடைய காப்பீடு பெறுபவர் அவர் விருப்பப்பட்டால் என்ன பண்ணலாம்னா அந்த காப்பீடு பெறுவனுடைய குடும்பத்திற்கும் கூட இந்த மாதிரியான விளையாட்டுக்கு இன்சூரன்ஸ், ஸ்போர்ட்ஸ் இன்சூரன்ஸ் மூலமா அவங்களுடைய குடும்பத்துக்கும் கூட அந்த பாதுகாப்புக்காக இன்சூரன்ஸ், ஸ்போர்ட்ஸ் இன்சூரன்ஸ் மூலமா அவங்க குடும்பத்தையும் கூட இதுல வந்து கவர் பண்ணி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் கூட இதை போட்டுக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஆங்கிலிங், பேட்மிண்டன், கிரிக்கெட், கோல்ஃப், லான் டென்னிஸ், ஸ்குவாஷ் அண்ட் யூஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸிங் கன்ஸ். அதாவது இது எந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து இந்த பேட்மிண்டன், கிரிக்கெட், கோல்ஃபு, புல்தரை டென்னிஸு, ஸ்குவாஷு, துப்பாக்கிகளை பயன்படுத்தல், இந்த மாதிரியான உள்ளிட்ட விளையாட்டுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்படக்கூடிய இடரை வந்து ஈடு செய்வதற்காக நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் இன்சூரன்ஸ் போட்டோம் அப்படின்னா அது மூலமா நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அமர்த்தியா சென் சிக்ஷா யோஜனா என்று சொல்லக்கூடிய திட்டம். இதுல என்னன்னு பாருங்க, தி ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃபர்ஸ் டு செக்யூர் த எஜுகேஷன் ஆஃப் டிபெண்டன்ட் சில்ட்ரன் அண்டர் திஸ் பாலிசி. இது பாத்தீங்க அப்படின்னா இது பார்த்து ஒன் ஆஃப் தி ஜெனரல் இன்சூரன்ஸ், அதாவது பொது காப்பீட்டு கீழ் வரக்கூடிய இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகளினுடைய கல்வியை வந்து உறுதி செய்வதற்காக இந்த வகையான காப்பீடு திட்டத்தை வந்து கொடுக்குது. இஃப் தி assured parent legal guardian goes through any bodily injury resulting solely and directly from accident due to external, violent and visible means, and if such injury shall within 12 calendar months of its occurrences be the only direct cause of his or her death or permanent total disablement, the insurer shall indemnify the insurance student in respect of all covered expenses to be such accident till the expiry of policy or completion of the duration of the covered course whichever is occurs first and such indemnity shall not be exceed. அதாவது இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா யாருக்காக, இந்த பெண் குழந்தைகளுடைய கல்வியை உறுதி செய்வதாக கொடுக்கப்படுது இந்த அமர்த்தியா சிக்ஷா யோஜனா திட்டம். சரிங்களா, இந்த திட்டம்னு பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த படிச்சுட்டு இருக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய திட்டம் தான் இந்த அமர்த்தியா சென் யோஜனா சிக்ஷா. அதாவது இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளான் எடுக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா எடுக்கிற நாள்ல இருந்து அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த குழந்தைகளின் பெற்றோர் வந்து சட்டப்படி வந்து பாதுகாவலரோ பெற்றோராகவோ இருந்து அந்த திடீர்னு விபத்து அல்லது கலவரம் இதனால் ஏதாவது முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ அவங்க வந்து பாதிக்கப்பட்டு மரணம் அடைந்து விட்டால், யாரு அவங்க பேரண்டோ இல்ல கார்டியனோ திடீர்னு இறந்து விட்டால், அவங்க குழந்தைக்காக ஓடுறாங்க இல்லையா, அவங்க திடீர்னு இறந்து விட்டால் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல அந்த அல்லது நிலையாக ஏதாவது ஊனமடைந்து விட்டாலோ, ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல அந்த காப்பீட்டு நிறுவனம் பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தையினுடைய பெற்றோருக்கு அல்லது அவருடைய பாதுகாவலருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏற்படக்கூடிய அந்த நஷ்டத்தை வந்து ஈடு செய்வதற்காக
அந்த ஒப்பந்தம் வச்சுக்கிட்டாங்க பாத்தீங்களா, ஒப்பந்தம் ஏற்பட்ட காலத்திலிருந்து முடியும் காலம் வரைக்கும் இதுல எது முன்னாடி வருதோ அது வரைக்கும் அந்த ஈடுதொகை வந்து கொடுக்கறதுக்காக ஒத்துக்கூடிய திட்டம் தான் இந்த அமர்த்தியா சென் சிக்ஷா யோஜனா இந்த திட்டம். சரிங்களா, இந்த திட்டம் பொறுத்த வரைக்கும் அந்த குறிப்பிட்டப்பட்ட தொகைக்கு மிகாமல் அவர் எவ்வளவு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களோ அந்த தொகைக்கு அதிகமா கொடுக்காம அந்த தொகைக்குள்ளார தொகைக்கு மிகாம அந்த ஏற்படக்கூடிய இந்த நஷ்டத்தை வந்து ஈடு செய்யக்கூடிய திட்டம் தான் இந்த அமர்த்தியா சென் சிக்ஷா யோஜனா திட்டம். தென் shall not exceed the sum assured as a stated in the policy schedule. என்ன நம்ம பாலிசி போட்டிருக்கோமோ ஸோ அதுக்கு மிகையாகாமல் கொடுக்கக்கூடியது, அதுக்கு மிகையாக கொடுக்காம ஸோ அவங்க என்ன பிளான் பண்ணாலும் அதன்படி கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை தான் வந்து அமர்த்தியா சென் சிக்ஷா யோஜனா என்று சொல்லக்கூடிய திட்டம். நெக்ஸ்ட் ராஜேஸ்வரி மகிழா கல்யாண் பீமா யோஜனா. ராஜேஸ்வரி மகிழா கல்யாண் பீமா யோஜனா அப்படிங்கிறது இதுவும் பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பாலிசி தான். திஸ் பாலிசி envisages to provide relief to the family members of insured women in case of their death or disablement due to any kinds of accident and or death and or disablement arising out of the other factors incidental to women only. அதாவது இந்த காப்பீடு திட்டம் பாத்தீங்க அப்படின்னா மகளிருக்காக கொடுக்கப்படுது. சரிங்களா, தென் அதாவது விபத்தின் காரணமாகவோ அந்த மகளிருக்கு ஏற்படக்கூடிய அந்த இறப்பு அல்லது அவருடைய செயல் அவருக்கு திடீர்னு ஏதாவது உடம்புல எதுவும் அவங்களால அசைய முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் பொழுது அந்த இழப்பை ஈடு செய்வதற்காக அவங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கு கிளைம் பண்ணி கொடுப்பாங்க, அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட திட்டம் தான் பாத்தீங்க அப்படின்னா ராஜேஸ்வரி மகிழா கல்யாண் பீமா யோஜனா அப்படிங்கிற திட்டம். சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த காப்பீடு பயன்படுத்தி அந்த சொற்கள் நம்ம என்னென்ன இன்சூரன்ஸ்ல என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அது ஃபர்ஸ்ட் ஒரு நாமினேஷன் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதாவது நாமினேஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது நமக்கு அப்புறம் நம்ம இன்சூரன்ஸ் போடுறோம் அப்படின்னா நமக்கு அப்புறம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நாமினேஷன் கொடுக்கணும் இல்லையா. ஸோ நம்மளுக்கு குழந்தைகளுக்கு ஸோ அதை தான் வந்து நாமினேஷன் அப்படின்னு சொல்ற பாருங்க. அக்கார்டிங் டு செக்ஷன் 39 ஆஃப் தி இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938, nomination is the process of appointing or nominating a person or persons by the insured to receive the payment of the policy in the event of death. அதாவது இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த காப்பீடு பெறுபவர் அந்த திட்டாவணம் முடிவுரைக்கு முன்னரே திடீர்னு இடர் ஏற்பட்டு திடீர்னு ஏதாவது உயிரிழப்பு ஏற்படக்கூடிய அந்த சுச்சுவேஷன்ல இந்த திட்டாவண தொகையை வந்து உயிர் இழந்துட்டார், இந்த பிளானுடைய பாலிசி அமௌண்ட் வந்து யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி தெரியாம இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல ஸோ அவங்களுடைய மகனுக்கோ அல்லது மகளுக்கோ கொடு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த என்ன இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938 வந்து டிஃபைன் பண்ணுது. ஸோ நாமினேஷன் அப்படிங்கிறது வந்து ஸோ அதாவது அவங்களுக்கு கொடு, அதாவது அவருடைய மகனுக்கு கொடு, மகளுக்கு கொடு அல்லது மனைவி கொடு அப்படிங்கிற அந்த கொண்டு வரப்பட்டது தான் அந்த நாமினேஷன் அப்படிங்கிறது. தென் the person who is authorized to receive the payment of policy is called nominee. ஸோ அந்த பணத்தை யாரு பெறுகிறாரோ ஸோ அவருக்கு அப்புறம் இவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் நாமினி என்று சொல்லக்கூடியவர். இஃப் த பாலிசி மெச்சூர்ஸ் பை எக்ஸ்பைரி ஆஃப் டைம் த பாலிசி அமௌண்ட் இஸ் பேயபிள் டு தி இன்சூர்ட் ஹிம்செல்ஃப் அண்ட் நாட் டு தி நாமினி. அதாவது அவர் உயிருடன் இருக்கிறார், சப்போஸ் அந்த பாலிசி டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல அந்த இன்சூரன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃபுல் அமௌண்ட் வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா அந்த நாமினி கிட்ட தான் கொடுப்பாங்க. அந்த இன்சூரன்ஸ் போட்டாரு பாத்தீங்களா அவங்க கிட்ட கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா, ஸோ நாமினேஷன் அப்படிங்கிறது யாருக்கு கொடு, எனக்கு அப்புறம் இவருக்கு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம நாமினேஷன் போடக்கூடியதுதான் வந்து நாமினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சரண்டர் வேல்யூ. சரண்டர் வேல்யூ அப்படின்னா தமிழ்ல நம்ம வந்து விடு மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன சரண்டர் வேல்யூ அப்படின்னா the surrender value is the cash value of the policy which is payable to policy holder if he decides to terminate the contract. அதாவது ஒரு காப்பீடு பெறுபவர் ஒரு பிளான் எடுக்கிறாரு, அப்படி தொடரும் நிலையில வந்து அவர் வந்து தொடரக்கூடிய நிலையில் இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல அந்த திட்டாவணத்தை வந்து அவர் வந்து முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். நான் பாலிசி போட்டேன், என்னால கண்டினியூ பண்ண முடியல அப்படிங்கிற he decides to terminate, என்னால பிளானை வந்து கண்டினியூ பண்ண முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ அவர் வந்து அந்த பிளானை வந்து முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். This surrender value is usually obtained from the paid up value by applying a percentage factor. Then அதாவது இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல அவர் என்ன பண்ணலாம்னா
அந்த குறிப்பிட்ட தொகையை மட்டும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரர்கிட்ட இருந்து என்ன பண்ணிக்கலாம்னா பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அதை தான் வந்து சரண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க நெக்ஸ்ட். ஸோ அந்த வேல்யூ அமௌண்ட் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா paid of value by applying பர்சன்டேஜ் ஃபேக்டர். பர்சன்டேஜ் அவர் இது வரைக்கும் போட்டிருந்தாரு இல்லைங்களா, அது எவ்வளவு போட்டிருக்காரோ அதன்படி அந்த பர்சன்டேஜ் அடிப்படையில் அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுப்பாங்க. திஸ் பர்சன்டேஜ் ஃபேக்டர் will vary according to this the plan of assurance, the original term of the policy and the duration elapsed since the commencement of the policy. ஸோ எப்போ ஒரு வந்து அந்த பிளான் போட்டார் அந்த காலம் அந்த தன்மைக்கு ஏற்றார் போல அதனுடைய விகிதாச்சாரத்தில் அடிப்படையில் அந்த வேறுபடும் அந்த கொடுக்கக்கூடிய அமௌண்ட். The surrender value signifies the amount of premiums paid which is returned to the policy holder at the time of surrendering the policy. ஸோ அப்படி காலம் தொடங்கிய காலத்துல இருந்து அந்த முடிவுக்கு வரக்கூடிய காலம் வரைக்கும் அவர் எவ்வளவு கட்டியிருக்காரோ அந்த தொகையை வந்து எவ்வளோன்றது கால்குலேட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா, அந்த பர்சன்டேஜ் அடிப்படையில் கால்குலேட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா. ஸோ சரண்டர் வேல்யூனா என்ன, நம்ம ஒரு பாலிசி போடுறோம், திடீர்னு ஒரு 10 வருஷத்துக்கு போடுறோம், ஒரு 5 வருஷம் தான் கட்டியிருக்கோம், அதுக்கு மேலே நம்மளால கட்ட முடியல. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எனக்கு கண்டினியூ பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கட்டின தொகை வந்து பர்சன்டேஜ் அடிப்படையில் நம்ம எவ்வளோ கட்டியிருக்கோமோ அதை வந்து வாங்கிக்கலாம். அதுதான் சரண்டர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ரீஇன்சூரன்ஸ். ரீஇன்சூரன்ஸ்னா எதை சொல்றாங்க அப்படின்னா மறுகாப்பீடு. It is a contract of insurance in which an insurer enters into a contract with another insurer to insure the whole or part of risk covered by the first insurer. அதாவது ரீஇன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன சொன்னா, அதாவது காப்பீடுனுடைய அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில காப்பீடு நிறுவனம் மற்றொரு காப்பீட்டு நிறுவனத்தோடு இணைந்து அந்த ஏற்படக்கூடிய அந்த ரிஸ்கை வந்து ஈடு செய்வதற்காக அந்த மொத்த சுமையை பகிர்ந்து கொள்ள என்ன பண்றாங்க, பரவலாக்க, சரிங்களா, ஒப்பந்தத்தில் ஈடுபடுவதுதான் வந்து ரீஇன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். It happens when an insurance company feels that it cannot bear the entire risk alone by itself. ஸோ அவங்களே வந்து ரிஸ்கை வந்து ஃபுல்லாக எடுத்துக்காம ஸோ ஷேர் பண்ணிக்கிறது. In such case, it transfers a part of risk to another insurance companies. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முடிவெடுக்கக்கூடிய காலம் வந்து வரும் பொழுது, அதாவது ஏற்படக்கூடிய ரிஸ்கை ஈடு செய்யக்கூடிய நோக்கத்தோடு அந்த தொகையை வந்து வேறொரு இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமா ஷேர் பண்ணிக்கக்கூடியதான் வந்து ரீஇன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரீஇன்சூரன்ஸ் என்ன, நம்ம ஒருத்தரே வந்து ஈடு செய்யாம இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமா அதை ஷேர் பண்ணிக்கூடியது நம்ம ரீஇன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டபுள் இன்சூரன்ஸ். டபுள் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது அதாவது இரட்டை காப்பீடு அப்படிங்கிறது டபுள் இன்சூரன்ஸ் சொல்லுவோம். when more than one insurance policy is taken to cover the same subject matter. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம், அதாவது ஒரே ஒரு பொருளுக்கு 2 இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்கிட்ட நம்ம இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அப்படிப்பட்டதான் என்ன சொல்றோம், தட் இஸ் ரிஸ்க், தென் இட் இஸ் நோன் as டபுள் இன்சூரன்ஸ். அதாவது இதுதான் வந்து இரட்டை காப்பீடு அப்படின்னு சொல்றோம். ஸோ இதனால என்ன, அந்த 2 இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனும் சேர்ந்து என்ன பண்ணுவோம், அந்த அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணி கொடுப்போம். சரிங்களா, ஏதாவது இடர் ஏற்பட்டால் இந்த 2 இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனும் சேர்ந்து அந்த அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணி கொடுப்போம். சரிங்களா, அதுதான் டபுள் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம்.